சிவாஜி கணேசன் பாத்தியா? ஆமா. இங்க தான் வந்துக்கிறாரு. ஆமா. என்ன மர்மமா சொல்லிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல. நீயே பேசிக்கிறதா? இல்ல சாமி, உன்னதான் சாமி சொன்னேன். ஓஹோ, எப்ப பார்த்தாலும் சோகமா இருந்தாலும் சரி, நல்லா சந்தோஷமா இருந்தாலும் சரி, அந்த மூஞ்சில அந்த சிரிப்பு கலர் இருக்குதியா, ஒரே மாதிரி தான் இருக்குமே. ஆமா. சத்யா பிரம்மா வைசியர் சூஸ்வரர் இப்படி சொல்லக்கூடிய நான்கு மக்களும் சரியாக சொல்கிறார்கள். நம் நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிகர் மக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவாடு நமது வணக்கத்தை தெரிவித்துக் அருள்மிகு பச்சையம்மனுடைய பண்டிகையை முன்னிட்டு இதனை சேர்ந்த பங்கும் பங்காளிகள் சொந்த பந்தங்கள் ஒருமுறை மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவர்களுக்கும் அந்த அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்நாடகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்காக அல்லும் பகலும் அறுபாடுபட்டு இரவு பகல் என்று பாராமல் தன் தொழிலையும் பொருட்படுத்தாமல் இந்நாடகத்துக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்களும் நல்ல உள்ளத்தோடு நல்ல ஆதரவு தந்த அனைத்து பொதுமக்களும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு காலம் நீடோடி வாழ வேண்டுமா எல்லாம் வல்ல உலக நாயகியாக விளங்கும் அன்னை பராசக்தி பச்சையம்மனை இச்சபை சார்பாக நாமும் பிரார்த்திப்போம். நடத்தக்கூடிய நாடகமோ அதாவது புராணங்களோ முன்னோர்கள் எழுதினாங்க 18 புராணங்கள். அதுல 18 புராணத்துல சிவபுராணம், கந்த புராணம், புத்தி புராணம், விநாயக புராணம், கந்த புராணம்னு இப்படி 18 புராணங்களை எழுதி வச்சாங்க பெரியோர்கள். அதுல இந்த வன்னிய ராஜாக்களுக்கு என்று ஒரு புராணமும் மற்றவங்களுக்கு எல்லாம் வரலாறுன்னு இருக்கும், கதைன்னு இருக்கும். ஆனா வன்னிய ராஜாக்களுக்கு மட்டும் வன்னிய புராணம் என்று அக்காலத்திலே அந்த காலத்துல அக்காலத்திலே எனக்கு ஞாபகம் அக்காலத்துல. அதனால பெரியவங்க அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்காங்க வன்னிய ராஜாக்களுக்கு என்று ஒரு புராணம். அதனால வன்னிய புராணத்திலே அதாவது 2ஆம் பகுதி முற்பகுதியில உத்திரவன்னியனுக்கும் மந்திரமாலைக்கும் திருமணம் செய்ததோடு முற்பகுதி நாடகம் முடிவுற்றது. 2வது பகுதி இதுக்கு மேல 4 வன்னிய ராஜாக்கள் பிறந்து அதுக்கு மேல மாதாவியோடு யுத்தம் செய்யற வரைக்கும் 2ஆம் பாகம். ஒரு வன்னியும் பிறந்தே என்னால தாங்க முடியல. அப்படியா? 4 பேர் பிறந்தாதான் என் கதி என்ன ஆகுது. பிறந்ததே சண்டைக்குன்னு பிறந்தோம்டா. அவங்க சண்டைக்குன்னு பிறந்தாங்களா பேக் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு புண்ணிய சபை முன்பதாக உன்னையும் சரி என்னையும் சரி இதற்கு முன் வந்த கலைஞர்களையும் இனி வர இருக்கும் கலைஞர்களையும் கௌரவப்படுத்திய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவோடு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சாமி கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்ன 40 வருஷம் இருக்கும். 40 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் இருக்கும். ஆ. முதல்ல அதாவது நோட்டீஸ் பப்ளிக் பண்ணி அதாவது வடக்க மாதவாதியாரு செட்டிவிட்டி சின்னவரு என்னவரு கணேசன்மை அதாவது பிராந்திகிடம் ஆதேசு ஆறு மண்ணை அதெல்லாம் நானும் ஒருத்தை. ஆமா, இப்படி அனைவர்களையும் கொண்டுட்டு வந்து முதல்ல செட்டுக்கு ஒருத்தரா கர்ணஞ்சண்டை நாடகம் நடத்துற இடம் இந்த இடம். ஆமா, அதுல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என்ன சாமி, எனது அருமை நண்பர் இதுக்கெல்லாம் அரும்பாடுபட்டு அன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டு வந்து சேர்த்துறதுனா பெரிய பாடு. கொண்டுட்டு வந்து சேர்த்தி இந்த நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாரு. அதன் பிறகு எத்தனையோ நாடகம் பிரபலியமா நடக்குது. ஆனா அப்படியாப்பட்ட அருமை நண்பர் என் நண்பர் முருகன் நம்ம எல்லாம் விட்டு இயற்கை எழுதிட்டார். ஆமா, அவர் இல்லைங்கிறது ஒரு வருத்தம். அதை விட இந்த புண்ணிய பூமியானது, அதாவது என்னை இந்த மண்ணுலகத்துல ஒரு கலைஞனா ஒரு மண்ணா கிடந்த எண்ணெய் கை காலு உருவம் கண்ணு மூக்கெல்லாம் வச்சு உருவமாக்கியவ எங்க ஆசான் பச்சமுத்து மாமா அவர்கள். பச்சமுத்து ஐயா. ஆமா, அவரும் எல்லாம் வல்ல இறைவனடி சேர இந்த சபை சார்பாக நானும் அவரை ஆண்டவனே பிரார்த்திப்போம். இருந்தாலும் இந்த வன்னிய புராணம் 2ஆம் பகுதி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நாம நடத்த வந்திருக்கோம். இந்நாடகத்துக்காக அதாவது நம்முடைய அழைப்பையும் ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அதாவது அருமை நண்பர்கள், அதாவது நம்ம ராஜமாணிக்கம், இன்னும் நம்ம செட்டுவாதியார் முத்துராஜ், செல்லப்பை மற்றும் ஏனைய நண்பர்கள் அனைவர்களுக்கும் எங்க இந்த சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் இந்த வன்னிய புராணத்திலே நான் தர்பார் விஷயமாக வந்திருக்கும் போது என்னை யாரென்று கவனித்தார்? அப்படியா? அறிக்கை செய்கிறேன், கவனிக்கணும். எல்லாம் கணக்கு தெரியுமா? என்ன சாமி, பள்ளிக்கூடத்துல 4 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் சாமி. ஒன்னாவதுல 4 வருஷம் படிச்சிருக்கேன். அதனாலதான் கணக்கு கரெக்டா வச்சிருக்கேன். இல்ல சாமி, டீச்சர் விட்டுட்டு போறதுக்கு மனுஷன் இல்ல. ஒண்ணு விட்டுட்டு போறதுக்கு டீச்சருக்கு மனுஷன் இல்லையா? இல்ல உனக்கு இல்லையா? எனக்கு மனுஷன் வரல சாமி. என் பார்த்தனிலே 10 அவதாரம், ஜெகந்தனிலே 108 அவதாரங்கள். அப்படி அவதார புருஷனாகிய என்னுடைய வேறோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? பார்வதியே 10 அவதாரம். மாபுரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகந்தனிலே யார் எடுத்த அவதாரங்களோ 10 அவதாரங்கள். இறைதா யுகத்துல 6 அவதாரங்களை எடுத்து முடித்தேன். அவதாரம் மச்சம், கூர்மம், வாமனன், பரசுராமன்.
இப்படி சொல்லக்கூடிய 6 அவதாரங்களை திரைநாயகத்துல எடுத்து முடிச்சு திரைநாயகத்துல ஒரே ஒரு அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரங்கள். துவாபரிகத்துல பலராம அவதாரம் 8வது அவதாரம். 8வது அவதாரம் பலராம அவதாரம். கிருஷ்ணாவதாரமோ 9வது அவதாரம். நாளை பிறக்கும் கலியுகத்துல எடுக்க போறது கல்கி அவதாரம் 10வது அவதாரம். 10வது அவதாரம். இருந்தாலும் இந்த துவாபரிகத்துல நான் கண்ணனாக பிறந்திருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாய் யார் தெரியுமா? ஒரு விஷயம் வந்து என்ன விஷயம்? எனக்கு மோட்டர் நான் போயிட்டு வரேன் சொன்னாங்க. இப்பதான் சொன்னேன் யாருக்கும் மோட்டர் வழியா போயிட்டு வாங்கல அப்படின்னு போயிட்டு சொல்லலையா? நீ மட்டும் என்ன நோட்டு வர்றதுக்கு சக்கரவர்த்தி பிடிச்ச மாதிரி பாதசனியாட்டம் செங்கிலே தான் சுத்தணும். எண்பது உங்களே தான் சுத்திட்டு இருக்கணும். இந்த துவாபரிகத்திலே எனக்கு தந்தையோ வசுதேவன், தாயோ தேவகி ரோகிணி. இப்படியா என் ஆயுதங்களுக்கு நான் 8ஆம் போர்க்கண்ணனாக பிறந்தேன். எட்டி வச்சோடு குட்டிச்சு வருவாங்களா? சொல்லணுமா? எட்டி வச்ச ஊரெல்லாம் குட்டிச்சவர் ஆகுறதுன்னா என்னடா ஆகுறது? ஆமா சாமி, சிமெண்ட் போட்டு கட்டினாலும் அது எட்டி வச்சா குட்டி வர தம்பி. அப்படி இல்லப்பா. என்ன ஆனது கொஞ்ச நேரம் மூச்சா இருக்குண்ணா இருந்தா. அதாவது பெரியவங்க சொன்ன சொல்ல இன்னைக்கும் பொய்யாவதே இல்ல. ஆமா சாமி. 8ஆம் போர் ஆண் குழந்தையா பிறந்துட்டா தாய் மாமன் வீட்டு பற்றக்கல்லும் சொந்தம் இல்லையா அவனுக்கு? பற்றக்கல்லும் சொந்தம் இல்ல. நீ எத்தனாம் போரு? நானா? நான் 8ஆம் போர் சாமி. மாமன் நல்லா இருக்கிறானா? என் மாமன் சேர்த்து போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? அதான கேட்டேன். உரந்தான் மாமனை கொண்டு விட்டான். அப்படியா? மாணவா, இருந்தாலும் இந்த யுகத்துல நான் எதுக்காக இந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்தேன்? பூமியுடைய சுமை குறைப்பதற்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம். ஆமா. சரி. இருந்தாலும் இன்று என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? மாதவா, ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபிசூரனானவன் சிவனிடம் கடூரமான தவம் செய்து வரம் பெற்றான். வாதாபிசூரனாகப்பட்டவர். ஆமா. சரி. அப்படி வரம் பெற்ற காரணத்தினால தேவதேவர்களை அனைவர்களையும் கொண்டு போய் ரத்னாபுரியில அடிமையாக்கினான். திரையில் போட்டு விட்டார். சிவன் சக்தியை தவிர திக்குப்பாளர்கள் முதல அனைவரையும் கொண்டு போய் அடிமையாக்கினான். யாரு? வாதாபிசூரன். அங்க என்ன வேலை கொடுத்தான் தெரியுமா? என்ன வேலை சாமி? எனக்கு மாமிசம்னா அறவே பிடிக்காது. மாமிசம் கறி. எனக்கு தான் அந்த வேலையை கொடுத்தான். மாமிசம் வறுத்துட்டு வந்து கொடுக்கணும்டாங்க. யாஜாமி வறுத்து இப்படி இழைச்சி போயிட்டே என்னடா செய்யறது? தேவர்கள் எல்லாம் அசுரர்களுக்கு அடிமை வேலை செய்யணும். தேவ மங்கைகள் எல்லாம் அசுர பெண்களுக்கு தொண்டு வேலை செய்யணும். தொண்டு செய்ய வேண்டும். இப்படியாக கொண்டு போய் ரத்னாபுரியை அடிமைப்படுத்தி இம்சம் செய்தான் வாதாபியானவர். அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் யோசித்தோம், இந்த வாதாபியை கொள்வதாக இருந்தா நம்மால் ஆகாது. சிவன் எப்படிப்பட்ட வரம் கொடுத்தாரோ நமக்கும் தெரியாது. அதனால பொய்யான வடிவத்தை நாங்க ரத்னாபுரியிலே வைத்து அசுரபடைகள் எல்லாம் முதலியுடைய அனுகிரகத்தினால என்ன நித்திரை ஆயிட்டாங்க. ஆமா, பொய்யான வடிவத்தை ரத்னாபுரியில விட்டு மெய்யான வடிவத்தோடு சிவனை சந்திச்சு எப்படிப்பட்ட வரம் கொடுத்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்டோம். அப்போ சிவபெருமான் சொன்னார்,
அவனை வெல்வதாக இருந்தால் ஒரு மானிட யோனி வழியாக பிறந்தவன் யாரும் கொள்ள முடியாது. நடக்கிற காரியமா? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பிறக்கிறத கொல்ல முடியாது. ஆமா, அதுவும் அல்லாம அவன் உடலில இருந்து ஒரு துளிர உதிரமானது பூமியில சிந்தினாலும் அவன் போல ஆயிரக்கணக்கான அசுரபடைகள் உண்டாகும். 1000 அசுராதிகள். அதை மட்டுமா கொடுத்ததோட விட்டாரு, தேவதச்சனாகிய மயனை வரவழைத்து ரத்தினமயமான கோட்டை பார்க்கடல் மத்தியில கட்டி கொடு அப்படின்னு தேவதச்சனுக்கு உத்தரவு போட்டாரா சிவபெருமான். அதோடு மட்டுமல்ல, அந்த தேவதச்சனுடைய மகளாகிய சுக்கக்கண்ணி என்ற பெண்ணையும் அந்த வாதாவிக்கு திருமணம் செய்து கொடுக்க சொல்லி சிவபெருமானுடைய உத்தரவு. இதன்படியே எல்லாம் செய்து முடித்ததுனாலதான் அரியதோர் வரம் பெற்ற காரணத்தினால தேவரை எல்லாம் அடிமையாக்கினான் வாதாபி. அதன் பிறகு தப்பித்து வந்த நாங்கள் சிவபெருமான் இதையெல்லாம் சொன்ன உடனே என்ன செய்தோம்? இமயமலை சாரல். ஆமா, சம்புகேசரை அடுத்து அங்கே வன்னிமர சோலையில எரியும் தீயில சிவபெருமானானவர் தன்னுடைய நெற்றி வேர்வையை அகதியாக கொடுக்க, நெற்றி வேர்வைதான் அகதி, சிவபெருமான் அகதி கொடுக்க சக்தியானவள் கூந்தலிலே அணிந்திருந்த செங்கலடி மலரை அதற்கு கொடுத்தார். அதுதான் தாயினுடைய கருவறை. ஆமா, சிவபெருமான் கொடுத்த நெற்றி வேர்வதான் அதனுடைய விந்தாச்சரம். ஆமா, இப்படி அந்த எரியுந்தையில பன்னிமர சோலையில பங்குனி மாதம் 17ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்துல அகோரமான ஒரு வீரத்தோடு அழகிலே மன்மதனுக்கு நிகரான ஒரு வீரபுருஷன் பிறந்தான். ஆனா அவன் எப்படி இருந்தான்? நெருப்பிலிருந்து வரும்போது 18 விருது 32 ஆயுதங்களோடு வெள்ளை குதிரை மீது எரிய நெய்யிலிருந்து தேவர்களை எல்லாம் மண்டிட்டு வணங்கியவாறே வந்தான். எந்திரிச்சு பார்த்தா பாத்தியா, அப்ப தேவருடைய கண்ணுகளா எப்படி தெரிஞ்சது? ஒரு குகையில இருந்து ஒரு சிங்கம் வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு கச்சனையா சிங்கம் வர்ற மாதிரி தெரிஞ்சுதான். தேவர்கள் எல்லாம் திசை தெரியாம ஓடி மறைஞ்சிட்டாங்க. ஆமா, அதன் பிறகு அந்த வீர புருஷனை சமாதானம் செய்து அவனுக்கு வீரவன்னியன், அதாவது பங்குனி மாதம் 17ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தனால அவனுக்கு உத்திரவன்னியன் என்று பெயர் சூட்டினார்கள் தேவர்கள். உத்திரவன்னியர். ஆமா, அதன் பிறகு இந்திரன் மகளாகிய மந்திரமாலையை திருமணம் செய்து வச்சீங்க. இப்போ தெய்வலோகத்துல மந்திரமாலையோ மன்னிய ராஜாவோ அங்க இருக்காங்க. அதனால இதற்கு மேல அசுரர்களை கொள்வதற்காக என்ன வழி செய்யலாம், எப்படி வீரவன்னிய ராஜாவை யுத்தத்துக்கு அனுப்புவது, அப்படி என்று தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து யோசித்து ஒரு முடிவெடுக்கணும். அதனால் சிவனையும் சக்தி மற்றும் உள்ள தேவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். புறப்பட போகலாம்.